ஜாலியா வெயிட் லாஸ் பண்ணுவோமா? எப்படி? வெயிட் லாஸை ஜாலியாவே பண்ணலாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து டயட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பண்ணணும் இல்லை. ஜாலியா வெயிட் லாஸ் பண்றோம். டாக்டர், வெயிட்டு, என் பாடி வெயிட்டு என் பேச்சையே கேட்க மாட்டேங்குது டாக்டர். ஒரு டைம்லலாம் ப்ராப்பரான ஷேப்ல ஸ்லிம்மா இருந்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து சாப்பிட்டதுனால கொஞ்சம் வெயிட் ஏறிச்சா, அதுக்கப்புறம்லாம் என் பேச்சே கேட்க மாட்டேங்குது. அதுவாக்குல ஏறிட்டு போய்கிட்டே இருக்கு. சரி, இது எப்படா குறைக்கலான்னு கொஞ்ச நாள் டயட்ல இருந்து பாக்குறேன். வெயிட் குறையல. ஜிம்முக்கு போகிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கெல்லாம் டைமே இல்லை டாக்டர். சரி, இந்த வாயை கிரேவிங்ஸையாச்சும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது டாக்டர். அதனால சில ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் பவுடர் போட்டு வார்ம் வாட்டர்ல குடிச்சா ஒரு 6 monthsலேயே வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இல்ல ஒரு 3 months விகரஸ் ஆக்டிவிட்டிஸ் வித் விகரஸ் டயட்ல இருந்தா ப்ராப்பரான வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ எந்த இது பண்ணலாம் டாக்டர், எது நல்லது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், வெயிட் லாஸ் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 3 monthsல மேரேஜ் இருக்கு, நான் கொஞ்சம் போட்டோஸ்லாம் ஸ்லிம்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு ப்ராப்பரான ஷேப்ல மற்றவங்களுக்கு நான் தெரியணுன்றதுக்காக வெயிட் லாஸ் பண்றீங்களா? இல்ல ஒபிசிட்டி இஸ் த ரூட் காஸ் ஃபார் எவ்ரிதிங், அதுதாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி. டயபெட்டிஸ், கேன்சர், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அது ஒரு ஆரம்ப புள்ளி. ஸோ நான் ஒபிசிட்டியை குறைக்கணும், என் பிஎம்ஐயை ப்ராப்பரா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ யாரா இருந்தாலுமே என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லாங் டேர்ம் தாங்க. ஷார்ட் டேர்மா ஒர்க் பண்ற எந்த வெயிட் லாஸுமே ரிவர்ஸ் ஆயிடும், அதாவது திருப்பியும் உங்களுக்கு வெயிட் ஏறிடும். பட் லாங் டேர்மா யூஸ் பண்ணனாலும் என்னோட லிமிட் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 1 to 2 kg வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுவும் வெயிட் லாஸ் எப்போ ஆரம்பிக்கும்னா 2 monthsக்கு அப்புறமா தான். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு ஐ கிவ் யூ மோர் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது என்னோட ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படின்னா டெக்ஸ்ட் புக்கோ ஜேர்னல்ஸோ அப்படிலாம் கிடையாது. நான் பர்சனலா என் ஜேர்னில பர்சனலா ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ், அதை மாடிஃபை பண்ணி ப்ராப்பரா உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணுவேன். அதாவது 5 ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி பிடிக்குமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை இத்தனை நாள் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ வெரி வெரி பிக் ஃபுட்டி. ஸோ அதனால கிரேவிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்ல மாட்டேன், அதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக என் கூட கனெக்டடா இருக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு வெயிட் லாஸ் ஜேர்னிலையுமே உங்க கூடயே ஒவ்வொரு டிப்ஸும் சொல்லணும், டெய்லியுமே உங்க கூட கனெக்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. ஐ கிவ் யூ மை லிங்க் ஃபார் மை வாட்ஸ்அப் சேனல். ஸோ கண்டினியூஸாக கனெக்டடா இருப்போம், வெயிட் லாஸ் ஜேர்னில கண்டினியூஸாக டிராவல் பண்ணுவோம். ஜாலியா வெயிட் லாஸ் பண்ணுவோமா? எப்படி? வெயிட் லாஸை ஜாலியாவே பண்ணலாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து டயட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பண்ணணும் இல்லை. ஜாலியா வெயிட் லாஸ் பண்றோம், எல்லா மித்ஸ் எல்லாத்தையுமே உடைக்கிறோம்.